எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஆரூர் அஜபா நடன கமலவசந்த தியாகராஜ பெருமான் திருவருளும் எமையாளும் தருமபுர ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய குருவருளையும் சிந்திக்கிறேன். முதலாம் ஆண்டு பாடத்திட்டத்தில் சைவ சமய வரலாறு என்ற பகுதியை இன்று தொடங்கி நாம் சிந்திக்கவிருக்கிறோம். சைவ சப்தத்தினுடைய பொருளை, சைவ என்று சொல்லக்கூடிய அந்த சப்தத்தின் பொருளை நாம் முதலில் சிந்தித்த போதே சிவனோடு சம்பந்தமுடையதெல்லாம் சைவம் என்ற அளவிலே பார்த்திருந்தோம். அந்த அளவில் சிவபெருமானோடு சம்பந்தப்பட்டவைகள் எல்லாம் சைவம் என்று சொல்லிவிட்டால் உலகில் இறைவனோடு சம்பந்தப்படாதவை எதுவுமே இல்லை. அவருடைய சம்பந்தம் இல்லாமல் ஏதொன்றும் இயங்க முடியாது. அதனால் எல்லா வஸ்துக்களுக்கும் சிவசம்பந்தம் உண்டு. அதனால் எல்லாம் சைவ பொருள். ஆயினும் அந்த உணர்வை, அந்த தெளிவை யார் பெறுகிறார்கள், எப்போது பெறுகிறார்கள் என்பதை வைத்துத்தான் அவர்கள் தன்னை சைவமாக பாவிக்கக்கூடிய நிலை வேறுபடுகிறது. அந்த விதத்தில் சிவசம்பந்தம் உள்ளவை எல்லாம் சைவம் என்றால் அதை ஏற்பவர்கள் ஏற்காதவர்கள் என்ற நிலை தாண்டி எல்லாவற்றிலும் சிவசம்பந்தம் இருப்பதினால் எல்லாம் சிவனுடைய சம்பந்தப்பட்டவைகளாகவே நாம் பார்த்து கொள்கிறோம். அந்த நிலையில் ரொம்ப விசேஷமாக இந்த சைவ சப்தத்தை நாம் கொண்டு உலகளாவிய நிலையில் சைவத்தினுடைய வரலாறு என்று முதலில் பார்த்து அதன் பிறகு பாரத தேசத்திலும் தமிழகத்தில் குறிப்பாக என்ற அளவில் பார்க்கிறோம். சைவம் சிவனுடன் சம்பந்தமாவது, சைவம் தன்னை அறிந்தே சிவம் சாருதல், சைவம் சிவன் தன்னை சாராமல் நீவுதல், சைவம் சிவானந்த சாயுச்சியமே. இது திருமூலருடைய திருமந்திரம். சைவம் என்பது சாயுஜ்யமுக்தி அடைவது என்ற நிலையில் படிப்படியாக சொல்லும் போது சிவசம்பந்தம் பெற்றவைகளுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இருந்தாலும் அதை சிவத்தை சார்ந்து மலங்களிலிருந்து நீங்கி இரண்டும் ஒரு சேர நடந்து திருவருள் தன்மையினாலே வீடு பேரடைந்து சாயுஜ்ய நிலை கூடக்கூடியது என்ற அளவிலே அதனுடைய பொருளை கொள்ளுகிறோம். ஆனால் அதிலே முதல் வரியாக இருக்கும் சைவம் சிவனுடன் சம்பந்தம் ஆவது தான் நமக்கு ரொம்ப முக்கியமான வரியாக கொள்ளுகிறோம். சம்பந்தம் என்ற சொல் எந்த அளவில் என்று பார்க்க வேண்டியது. சிவபெருமான் உள்ளிருந்து இயக்குகிறான். உயிருக்கு ஆதார பொருளாக சிவம் என்ற சொல்லால் அறியப்படுபவர் யாரோ அவர் இருக்கிறார் என்ற அளவிலே பொருள் கொண்டு அந்த சம்பந்தத்தை நாம் கொள்ளுகிறோம். நான் அந்த சம்பந்தத்தை ஏற்றும் அது நிறைவேறும்படியாக அந்த சம்பந்தத்தை உணரும்படியான செயல்களிலே ஈடுபட்டும், குறிப்பாக சிவதீட்சை, பஞ்சாட்சர ஜபம், சிவபூஜை, சிவ ஆலய தரிசனம், சைவ நெறியிலே ஒழுகுதல், இது மாதிரியான காரியங்களிலே ஈடுபட்டு அந்த சிவத்தன்மையை உணர்ந்து உயரக்கூடிய ஒரு பக்குவத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கணும். சிவ என்ற அந்த சொல்தான் சைவம் என்ற சொல்லுக்கு வேர்ச்சொல்லாக கருதப்படுகிறது. வடமொழியிலே இந்த சொல்லுக்கு மங்களம் என்பதே பொருளாகிறது. அதனால் தனித்து மங்களத்திற்கென்று ஒரு காரணம் தேவையில்லாமல் தாம் இயல்பிலேயே மங்களகாரகனாக இருப்பதினாலே, மங்களத்தன்மை முழுவதும் பெற்றிருப்பதினாலே, தாம் மங்களமே நிறைவாக இருப்பதினால் என்ற காரணங்கள் எல்லாம் கொண்டு சிவம் என்ற சொல் மங்களத்தன்மையை குறித்து வருவதாக கொள்ளுகிறோம். இது போகவும் சிவந்த நிறத்தை உடையவன் சிவன் என்ற ஒரு பொருளை தமிழ் மொழியில் வைத்து சொல்பவர்கள் உண்டு. சிவபெருமானுடைய திருமேனி நிறம் சிவப்பு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பராகாச வெளியிலே யாரும் அங்கே செல்லாதவர்கள் அறிய முடியாதபடி இருக்கக்கூடிய தன்மைக்கு என்ன நிறம் என்பதை நாம் எப்படி சொல்ல முடியும்? அப்போ இந்த பரம்பொருளுக்குத்தான் அந்த திருநாமம் என்று வைத்துக் கொண்டால், சிவனெனும் செம்மேனி அம்மான் என்பது பிரபலமான திருமுறை வாசகமாகவே இருந்தாலும் அந்த சொல் ஸ்ரீகண்டர் பரமேஸ்வரராக, ஸ்ரீகண்டர் ருத்ரராக இருக்கக்கூடிய பெருமானைத்தான் குறித்து வருமே தவிர பராகாச வெளியிலே ஞானானந்த தாண்டவம் ஆடக்கூடிய பரம்பொருளுக்கு நிறத்தை எல்லாம் இட்டு சொல்லி நாம் ஒரு வடிவத்தை நிர்ணயம் செய்ய முடியாது. அதனால் சிவ என்ற சப்தம் மங்களம் என்ற பொருளிலே வருவதாக கொண்டு அது பெயர் சொல்லாக கருதப்படுவதால் அதற்கு மொழி என்ற ஒரு நிலையை கடந்து அது எல்லா மொழியிலுமே பொதுவாக கொள்ளக்கூடிய அளவில் மங்களகாரகனாக, எல்லா உயிர்களுக்கும் மங்களங்களை வழங்குபவனாக என்ற பொருளிலே அந்த சப்தத்தை கொள்ளுகிறோம். அதனால் மங்களகாரகன், முழுக்க மங்களமே வடிவானவன் என்பதே அந்த சப்தத்திற்கு பொருத்தமான பொருளாக இருக்க பார்க்கிறோம். வேத பயன்பாடு இந்த சப்தத்திற்கு முதலிலே வருவதாக கொள்ளலாம். கிடைத்திருக்கக்கூடிய ஞான நூல்களிலே அதில் யஜுர்வேதத்திலே பஞ்சாட்சரம் முழுமையாக இடம்பெறுகிறது. நாம் பிரணவத்தை சேர்க்காமல் தான் பஞ்சாட்சரம் இருக்க பார்க்கிறோம். நாம் பிரணவத்தினுடைய வெளிப்பாடு என்றெல்லாம் சிலர் சொல்லுவார்கள். பிரணவ சம்பந்தம் தனியே தேவையில்லை, அதில் அந்த அளவில் இருக்கக்கூடியது. ஆனால் பிரணவத்தை கூட்டி கூட சில பீஜங்களை சேர்ப்பதெல்லாம் உண்டு, அது அடுத்தடுத்த படிநிலையிலே. ஆனால் பஞ்சாட்சரம் என்று எடுத்துக்கொண்டு பார்த்தால் அதற்கு வரக்கூடிய அந்த பீஜங்கள்
அதே வரிசையிலே வைத்து ஸ்ரீருத்ரத்திலே யஜுர்வேதத்தின் ஒரு முக்கிய அங்கமாக நடுநாயகமாக இருக்கக்கூடிய ஸ்ரீருத்ரத்தில் அந்த சப்தம் வருவதை பார்க்க முடிகிறது. அந்த அமைப்பே ரிக்யஜுர் சாமம் என்று வேதத்ரயி என்று சொல்லும்படியாக 3 வேதங்கள் என்று கொண்டால் அதில் நடுநாயகமாக யஜுர்வேதம், அதிலே இருக்கக்கூடிய காண்டங்களை துளைத்து கொண்டு போய் அதிலே இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் நடுநாயகம் என்று எது என்று பார்த்தால் அது ஸ்ரீருத்ரமாக இருக்கும். ஸ்ரீருத்ரத்தை நடுவிலே விதையாக கொண்டு வளர்ந்ததுதான் வேத விருட்சம். அதற்கு முன்னும் பின்னும் தான் ஏனைய பாகங்கள் இருக்கின்றன. நடுவிலே ஹிருதயஸ்தானத்தில் இருப்பது ஸ்ரீருத்ரம் என்றும், அதிலே இருக்கக்கூடிய அனுவாகங்களை, அதிலே வரக்கூடிய வரிகளை சரியாக எண்ணி அதிலே நடுவிலே போய் நாம் பார்த்தால் நமசிவாயச்ச சிவதராயச்ச என்று வரக்கூடிய பாகம். அது ஒரு தனித்து அழகான ஒரு நிர்வாகம். எம்பெருமான் வேதங்களை எல்லாம் வழங்கிய போதே வேதத்ரயினுடைய நடுநாயகமாக உயிர் மூச்சாக விளங்குவது இந்த பஞ்சாட்சரம் என்பது சிவபெருமானுடைய அந்த வைதீக தன்மைக்கும் சிவ வழிபாட்டினுடைய வைதீக தொடர்பிற்குமான ஒரு சான்றாகவே இருக்க பார்க்கிறோம். அதே போலே வேதத்ரயி என்பது போல் திருமுறைகள் 7 முதல் திருமுறைகள், தேவார திருமுறைகள் 7 நடுநாயகமாக வரக்கூடிய திருமுறை எடுத்து அதிலே இருக்கக்கூடிய பதிகங்களின் எண்ணிக்கையை பார்த்து அதிலே நடுவிலே வரக்கூடிய பதிகத்தை எடுத்து அதில் நடுவில் வரக்கூடிய பாடலாக 5வது பாடலை கொண்டு அதன் நடுவிலே 2, 3வது வரிகள் வரக்கூடிய இடத்தை தேடி பார்த்தால் நமசிவாய மந்திரம் இருக்கும். இறைவனுடைய தொகுப்பு தமிழ் வேதம் வடமொழி வேதம் 2மே. அதனால தான் இதை தொகுத்த காலத்திலும் இறைவன் இப்படியே இதை ஒரு திருவிளையாடலாக நிகழ்த்தி 7 திருமுறைகளை எடுத்துக்கொண்டு, தேவார திருமுறைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு பார்த்தால் அதிலே நடுநாயகமாக இருப்பதும் பஞ்சாட்சரம் என்பது விளங்குகிறது. அந்த விதத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. தமிழ் மறையிலும் சரி வடமொழி மறையிலும் சரி 2லுமே இந்த தன்மை இருக்க பார்க்கிறோம். மற்றைய மூலமந்திரங்களுக்கு இல்லாத பெருமை நேரடியே வேதத்திலிருந்தே இதற்கு துவக்கம் ஒன்று. அந்த 5 அக்ஷரங்களே வரிசையாக வைத்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பை பார்க்கிறோம். உலகளாவிய அளவில் சிவ வழிபாட்டினுடைய ஒரு கூறு போலே நாம் பார்க்கக்கூடியது குத்துக்கற்கள் என்று சொல்லப்படும் தொல்லியல் எச்சங்களாக பல ஆயிரம் வருட பழமையான தொல்லியல் எச்சங்களுக்கு உண்டு. ஆங்கிலத்திலே அதை மென்ஹிர் என்று சொல்லுவோம். MENHIR மென்ஹிர் எனப்படுவது உருளை கற்களாக மிக உயர்ந்த அளவில், அது 8-9 அடியிலே ஆரம்பித்து ஒரு 1.5 மாடி உயரத்திற்கெல்லாம் கூட அது போன்ற கற்களை பார்க்க முடியும். என் சொல்லுவது ஐரோப்பா, ரஷ்யா முதலிய ரொம்ப தொன்மையான நாகரிகங்கள் எல்லாம் நிலவக்கூடிய பகுதிகளிலும் சேர்த்தே தான். இது ஏதோ இந்தியாவிற்குள் உட்பட்டது மட்டும் இல்லை. வடிவம் அப்படியே சிவலிங்க வடிவமாகவே இருக்கும். பார்ப்பதற்கு அந்த உருளை வடிவமாக மேலே மழுக்கின நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு திருவுருவம். அதை அவரவர்கள் அளவிலே தெய்வ வடிவமாக கருதி அது உயர்ந்திருப்பதனாலேயும் மேல் நோக்கி இருப்பதனாலேயும் அதை சுற்றி நின்று வழிபாடு செய்யக்கூடிய மரபை பண்டைய நாகரிகங்களிலே கொண்டிருந்தார்கள். அதற்கு கற்காலத்திலிருந்து அது இருந்து வந்த ஒரு நிலைமை. அப்போ சிவலிங்க பானம் போலே ஒரு பொருளை அவர்கள் வரித்து அதை சிவத்தன்மையோடு இல்லை அவர்கள் அளவிலே எதை தெய்வமாக கருதினார்களோ அந்த தெய்வம். இதில் குறிப்பு என்னன்னா, தெய்வத்தன்மை பொருந்தியதாக அவர்கள் பார்த்த வடிவங்களிலே சிவலிங்க வடிவம் போலே இருக்கக்கூடிய அந்த உருள் வடிவம் ஒரு தனித்த இடம் பெறுகிறது என்றால் அந்த வடிவத்திற்கான தொன்மை நாகரிகங்களிலெல்லாம் இருந்து பல்வேறு நாகரிகங்களில் இருந்ததுன்னு நம்மால் ஊகிக்க முடிகிறது. அதை கடந்து இந்திய துணைக்கண்டம் என்று எடுத்துக்கொண்டு பார்த்தால் இங்கே நாம் பார்க்கக்கூடிய ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகத்திலிருந்து தான் பெரும்பாலும் வரலாறு தொடங்கும். அதிலே பார்க்கக்கூடிய அந்த பசுபதி முத்திரைகள், அதற்கு சீல், பசுபதி சீல்னு சொல்லுவாங்க, SEAL ஆங்கிலத்திலே முத்திரை தானே, சீல்னு சொல்லி குத்துறோமே, அதற்கு அந்த மாதிரியான தட்டை வடிவ களிமண் சுடுமண்ணிலே செய்யப்பட்டிருக்கக்கூடிய வடிவங்கள். அந்த வடிவத்திலே தலையிலே கிரீடம் வைத்துக்கொண்டு பத்மாசனத்தில் அமர்ந்து 2 கைகளையும் முட்டியின் மேலே வைத்துக்கொண்டு யோகம் செய்யக்கூடிய ஒரு தபஸ்வி போலே, அதுவும் வேலைப்பாடுகளோடு கூடிய ஒரு பீடம், அந்த பீடத்தின் மேலே அமர்ந்து யோகம் செய்யக்கூடிய தபஸ்வி போலே காண்பித்து கொடுத்திருப்பார்கள். அந்த வடிவத்தை தான் பசுபதி என்ற பெயரால் அழைக்கிறார்கள். அந்த பசுபதியினுடைய உருவம் பொறித்த சுடுமண் பலகைகள், சீல்ஸ், அது ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்க பார்க்கிறோம். அந்த மாதிரியான திருமேனிகள் நிறைய நமக்கு ஹரப்பா மொஹஞ்சதாரோல கிடைத்திருக்கிறது. அது ரொம்ப பிரசித்தம். அதே போல் காலிபங்கன் என்ற பகுதி, அது குஜராத் ராஜஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரீகம் நிகழ்ந்த கிராமங்களிலே ஒன்று. அப்போது நகரமாக இருந்திருக்கணும். அங்கே கிடைத்த சுடுமண்ணால் ஆன சிவலிங்க திருமேனி, அது இன்றைக்கு டெல்லி அருங்காட்சியகத்திலே வைத்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுடுமண்ணால் ஆன சிவலிங்க திருமேனி அது ஒரு ஒரு உள்ளங்கை அளவில் தான் இருக்கிறதுனால கோயிலிலே வைத்து வழிபட்டிருக்க வாய்ப்பில்லை. அதனால் வீட்டில் வைத்து வழிபட்டதாக. அப்போ வீடுகளிலே சிவலிங்க வழிபாடு ஆன்மார்த்த மூர்த்தி போலே கையடக்கமான ஒரு லிங்கமூர்த்தத்தை வீட்டிலே வைத்துக்கொண்டு வழிபடக்கூடிய ஒரு மரபு நமக்கு இருந்து வந்ததை அந்த சான்றுகள் எல்லாம் தெரிவிக்கின்றன.
அப்படி ஹரப்பா மொஹஞ்சதாரோ பகுதிகளில் இருந்து இந்த கிடைக்கக்கூடிய சில கூறுகள் சிவலிங்க வழிபாட்டிற்கானதாக, இன்னும் அநேக உருள் வடிவங்கள் சிவலிங்க பானங்கள் போல கிடைத்தது உண்டு. அதே அளவில் அந்த அளவுக்கு தொன்மையானதாகவும் அதற்கு பிறகு காலப்பட்டதாகவும் இந்தோனேஷியன் தீவுகளிலே, இன்றைய சிங்கப்பூர், மலேசியா, கடாரம் இது மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் இந்த சிவலிங்க வழிபாட்டினுடைய தொடர்ச்சி நமக்கு தொடர்ந்து கிடைத்த வண்ணம் இருக்க பார்க்கிறோம். மிக சமீப காலத்தில் சீன தேசத்தில் ஒரு 11ஆம் நூற்றாண்டு எழுத்தமைதியில் கல்வெட்டு, குகையிலே கிடைத்த கல்வெட்டு, அதிலே சம்பந்தருடைய பெயர் வரும்படியாக பொறித்த கல்வெட்டு. அது இங்கிருந்து போய்த்தான் யாரோ தங்கி இருந்திருக்கணும். அப்படி ஆனால் 11ஆம் நூற்றாண்டிலே சம்பந்த பிள்ளையார் திருநாமத்தோடு கூடி போய் அங்கே சீனாவினுடைய ஒரு மலைக்காட்டில் குகையிலே கிடைக்கக்கூடிய கல்வெட்டு என்பதெல்லாம் சைவ சமயம் ஒரு 2000 ஆண்டுகளுக்கும் மேலே, இன்னும் சொல்லப்போனால் ஒரு 3-4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவிருந்தே சிவ வழிபாடு என்பது இங்கே நிலைவத்திருந்ததை குறித்து நமக்கு ஒரு முக்கிய குறிப்பாக கிடைக்கிறது. இங்கே இந்த சிவலிங்க வடிவம் என்பது எதிலிருந்து தோன்றியது என்பதை குறித்து நிறைய விசாரங்கள் உண்டு. அந்த விதத்தில் ஆதியும் அந்தமும் இல்லாத சோதி வடிவிலே எம்பெருமான் தோன்றிய போது தொடக்கமும் முடிவும் அறிய முடியாததாக நின்றபடியினால் இந்த சிவலிங்க பானத்தையும் நாம் அந்த ஆவுடையாருள்ளே பிரதிஷ்டித்து வழிபடும் போது அந்த அக்னி பிழம்பு போலே தீபத்தூண் அந்த அக்னி தூணாக அந்த அளவில் ஒரு ஸ்தம்பம் போலே நின்றது என்னும் போது அதனுடைய தொடக்கமாக, அதனுடைய ஒரு நீட்சியாக பார்த்தோம்னா அது ஒரு தூண் மாதிரித்தானே இருக்கு. அது முழுக்க நெருப்பு வடிவமாக கொண்டோம் என்றால் அக்னி ஸ்தம்பமாக இறைவன் நின்றான் என்ற அந்த நிலையை குறிப்பதாகவும், யாகங்களிலே நடக்கூடிய யூபஸ்தம்பம் என்ற ஒரு ஸ்தம்பம், அது யாகசாலைகள் கட்டும்போது முதல்ல ஒரு ஸ்தம்பத்தை வடகிழக்கு மூலையிலே நட்டு வைத்து தொடங்குவார்கள் ஈசான்யத்திலே. நாம கூட வீட்டில் ஏதாவது மங்கள காரியம்னா முதல்ல செய்கிற சடங்கு என்ன? கால் நடுறது. பந்தக்கால் நடுறோம் இல்லையா? பந்தலுக்கான கால். அந்த மங்கள நிகழ்ச்சியினுடைய அங்கமாக வீட்டிலே இடப்படும் பந்தலுக்கு ஒரு இத்தனை அளவிலே பெண்கள்னு கூடி மங்களமான பொருட்களை எல்லாம் இட்டு நிரப்பி நல்ல மங்கள சொற்களோடு கூடி மங்கள வாத்தியம் எல்லாம் கேட்க குறித்த முகூர்த்தத்திலே அந்த ஒரு மரக்கால், அந்த பந்தலுக்கான காலை பாலில் குளிப்பாட்டி அதற்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டு பூசி அலங்கரித்து மேலே மாவிலை கொத்து வைத்து நடுறோம் இல்லையா? அதை அங்கிருந்து நீக்குவது தான் கடைசி காரியமும் கூட. எல்லாம் முடிச்சு, நிகழ்ச்சியெல்லாம் முடித்து கடைசியாக ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் பந்தலையே பிரிப்போம். அப்போது கடைசி செயலாகவும் அதுதான் இருக்கும், அந்த பந்தக்காலை நீக்குவது தான். அப்போது அந்த நிகழ்ச்சிக்கான இடத்திற்கு பந்தல் இடுவதிலிருந்து மங்கள காரியம் தொடங்குகிறது. பெரும்பாலும் சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிடுறது அந்த நிகழ்ச்சிக்கே கூப்பிடுவோம், ரொம்ப முக்கியமானவங்களை இல்லையா? பந்தக்கால் இத்தனை மணிக்கு நடுறோன்னே சொல்லித்தான் கூப்பிடுவோம், அதுக்கு நீங்கள் வந்துடணும்னு சொல்லுவோம். அப்படி அந்த மங்கள காரியத்தினுடைய முதல் செயலாகவும் அந்த மங்கள செயலாம் நடந்து முடிந்து நிறைவு காரியமாகவும்னு இரண்டாக அந்த செயல் தான் இருக்குது. அந்த மணிக்கே யாகசாலையெல்லாம் நிர்மாணம் செய்யும் போது கூட வடகிழக்கு மூலையிலே தான் முதல்ல ஒரு ஸ்தம்பத்தை நடுவார்கள். அப்படி நடப்படும் அந்த ஸ்தம்பத்தை யாகம் முடிந்த பிறகும் கூட அதை அங்கேயே வச்சுட்டு அதை பிரதட்சணம் செய்வதெல்லாம் உண்டு. அந்த ஸ்தம்பங்களினுடைய வடிவத்திலிருந்து தோன்றியிருக்கலாம் என்று ஒரு யூகமும் உண்டு. அப்படி தோன்றியதாக ஒரு கருத்து நிலவுகிறது. இது போல பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. இது பாரத அளவிலே பார்த்தால், அடுத்தது நாம் தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தில் இங்கே தமிழிலே நாம் பார்க்கக்கூடியதுன்னா சங்க இலக்கியத்திலிருந்து தமிழக வரலாறு பெரும்பாலும் தொடங்கும். அந்த வரிசையில் நமக்கு சங்க இலக்கியத்தில் இந்த சொல் சிவன் என்ற சொல் இல்லை, எங்குமே பார்க்க முடியாது. அந்த சொல்லால் அழைக்கப்படுவது இல்லை. அதே போலே இந்த 5 நிலப்பரப்புகளாக பிரித்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தர், பாலைன்னு பிரிக்கிறாங்க இல்லையா? அந்த நிலப்பரப்புகளுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தெய்வங்களிலே ஒன்றாக சிவபெருமானை நியமிக்கலை. சிவபெருமான் அறியப்படுவது இல்லை. முருகப்பெருமான், வருணன், இந்திரன், கொற்றவை இவங்கள்லாம் சொல்கிறபடிக்கு சிவபெருமானுக்கு அப்படி ஒரு நிலத்தெய்வமாக இல்லை. இதற்கு 2க்கும் காரணம், ஒன்று அந்த சிவநாமத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பை கருதி ஒரு இலக்கிய அளவிலே அதை எழுதாமல் விட்டிருக்கலாம் ஒன்று. இரண்டாவது, அத்தனை தெய்வங்களுக்கும் தான் தலைவனாக இருப்பவர் என்று அறிந்தபடியால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பிற்கென்று அவரை சுருக்காமல் அத்தனைக்கும் தலைமை தானத்திலே வைத்து வழிபடப்பட்டிருக்கலாம். திருமால், மற்றைய தெய்வங்கள் எல்லாம் ஒவ்வொரு நிலத்திற்கென்று கொடுத்துவிட இவர் எல்லாவற்றிற்கும் மேம்பட்டு இருந்தபடியினாலே. ஆனால் இந்த விஷயம், இந்த திருநாமம்தான் அந்த சப்தத்தால் அறியப்படவில்லையே தவிர சிவபெருமானுடைய திருவுருவப் பொலிவு, அவர் ஆற்றிய அற்புதங்கள், அவரின் பல்வேறு திருவேடங்கள், இது எல்லாமே அழகான தமிழ் சொற்களாலே பெயர்களாக அறியப்பட்டிருக்கிறது. தாழ்ஷடை பொலிந்த அருந்தவத்தோன், நல்ல கீழே விழுந்து தாழ விழக்கூடிய சடைகளோடு கூடிய தவத்தை கொண்டவனாக இருக்கக்கூடிய பெருமான். முக்கட்செல்வன், கரைமிடற்று அண்ணல், மிடருனா தொண்டை பகுதி, அது கரையேறியதாக கருத்து இருக்கக்கூடிய தொண்டையுடைய தலைவன். நீல மணிமிடற்று ஒருவன், நீலமணிமிடற்று அண்ணல், முதுமுதல்வன்.
எல்லாவற்றிற்கும் மூத்தவனாக விளங்கக்கூடியவன். இதுதான் பரம்பொருளுக்கான அடையாளமாக தமிழ் இலக்கியம் காட்டுவது. அத்தனைக்கும் தொடக்க புள்ளி முதலில் வந்தவன் என்ற அளவில் முதுமுதல்வன் என்றே அறியப்படுவது. அர்த்தநாரீஸ்வரராக உமையொரு பாகராக சுவாமி நிற்கக்கூடியதை நீலமேனி வாலிழை பாகத்து ஒருவன், நல்ல கருநீல மேனியுடைய அம்பிகையை, இளம் பெண்ணான அம்பிகையை தன்னுடைய ஒரு பாகத்திலே உடையவர், மழை தலை வைத்தவர், கங்கையை தலையிலே சூடினான் என்பதை தமிழ்படுத்தி சொல்லும் போது மழை தலை வைத்தவர் என்று ஒரு திருநாமம். பைங்கட் பார்ப்பான், அழகான அந்த தனித்துவமான கண்களோடு கூடிய பார்ப்பனனாக, அந்தணன் என்று சொல்லும் நிலையில் வேதம் ஓதுபவனாக, வேதம் ஓதின்னு ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அவர் வேதத்தை போல் சொல்லிக்கொண்டே இருப்பார், அதனால் பார்ப்பான் என்ற அந்த பெயரும். புங்கம் ஊர்பவன், ஒரு மாட்டின் மேலே ஏறி ஊர்ந்து வரக்கூடிய, அந்த மாட்டை தனக்கு வாகனமாக கொண்டு காளையின் மேலே ஏறி வரக்கூடிய சிறப்பு. மறுமிடற்று அண்ணல், மறுபடிருந்தார் போலே கழுத்து மட்டும் கருத்து இருக்கக்கூடிய அண்ணல். முக்கணான், ஆலமர் செல்வன், இப்படி தட்சிணாமூர்த்தி வடிவத்தை சொல்வது, இப்படி பல்வேறு திருநாமங்கள். அதே போலே அவர் இயற்றிய லீலைகள், கங்காதரராக நின்றது, அர்த்தநாரீஸ்வரராக நின்றது, முப்பூரம் எரித்த சிவபெருமான், அதெல்லாமே சிறப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சுவாமி நிகழ்த்திய லீலைகள் எல்லாம் ரொம்ப விசேஷமாகன்னு சிவசம்பந்தமான செய்திகள், அவருடைய அங்க வர்ணனை, திருவுருவப்பொலிவு, இது எல்லாமே விசேஷமாக பாடியிருக்கிறார். மார்க்கண்டேயருக்காக யமனை நிரசனம் பண்ணினதுன்னு சுவாமியினுடைய வீரச் செயல்கள் எல்லாம் கூட இப்படி மிகச்சிறப்பாக பேசப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதே போல் கடவுள் வாழ்த்து பாடல், கலித்தொகை நூலுக்கு பிற்காலத்தில் எழுதப்பட்ட கடவுள் வாழ்த்து முழுக்க முழுக்க சிவபெருமானை குறித்ததாகவே, அதிலும் குறிப்பாக சிவபெருமானுடைய தாண்டவ சிறப்பை குறிப்பதாகவே பாடியிருக்காங்க. அப்போ ஈசன் ஆடக்கூடியவன் என்பதும் வெவ்வேறு காரணங்களுக்காக அவர் ஆடுவார் என்பதையெல்லாம் குறித்து வருவதாகன்னு ஒரு செய்தியை பழந்தமிழர்கள் கொண்டிருந்தார்கள். அந்த கலித்தொகை கடவுள் வாழ்த்தலையும் ஒரு சிறப்பு, ஒவ்வொரு பாடலாக சொல்லி இந்தந்த காரணத்திற்காக நீ ஆடிய போது உமையம்மை என்ன வாத்தியம் வாசித்தாள் என்பது கேட்பது போல கேட்டிருப்பார். அது ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கும், ரொம்ப ரசனையாக பாடியிருப்பார் அவர். இந்த நிலையில் அம்மை வளர்தூக்கு தருவாளோ, இந்த வாத்தியம் வாசித்தாளோ, பண்டரங்கம் ஆடும்போது இதை செய்தாளோ, இந்த காலத்தில் இப்படி ஆடும்போது இதை வாசித்தாளோ என்று அம்மை இறைவன் அருகே இருந்து எது செய்தாலும் அதிலே பங்கு கொள்பவளாக, சுவாமியினுடைய அந்த காரியத்தில் எப்போதும் உடனிருப்பவளாக, ஒரு பாதி அவளாக இருக்கக்கூடிய தன்மையை ஈசன் ஆடி மகிழ்பவர் என்பதையும் சொல்லி அம்பிகையோடு ஆடுபவர் என்பதையெல்லாம் வலியுறுத்தும் விதமாக சைவ சமயப் பொருளை கருப்பொருளாக வைத்தே அதை பாடியிருப்பார். இன்னும் அகநானூற்றில், புறநானூற்றில், ஐங்குறுநூறுன்னு பல நூல்களிலேயும் இந்த சிறப்பை நாம் பார்க்கலாம். சங்க இலக்கியங்களிலே குழந்தைகளுக்கு இடப அணி, ரிஷப பதக்கம் அணிவிக்கப்பட்டிருந்ததை பற்றிய குறிப்பு வருது. நமக்கு சுவாமியினுடைய சின்னங்களிலே சூலமும் இடபமும் பாதுகாப்புக்கான சின்னங்கள். அந்த சின்னம் இடப்பட்டிருக்கக்கூடிய இடத்திலே கூடாதவைகள் வந்து சேராது, அது ஒரு ரட்சையாக இருக்கும். அதனால் குழந்தைகளுக்கு ரிஷபமுத்திரை பொறித்த பதக்கத்தை, சின்ன பதக்கத்தை கழுத்திலே அணிவிப்பது என்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் என்று கலித்தொகை ஒரு குறிப்பை நமக்கு தருகிறது. அப்போ இறைவனுடைய அந்த வாகனத்தை பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு விஷயமாகன்னு ரட்சையாக அதை பார்த்திருக்கிறார்கள். அதன்படிக்கே கலித்தொகையிலே மதுரையை பற்றி சொல்லும்போது, மதுரை கோயில் வாசலிலே இருந்த யானை முழுவதும் திருவெண்ணீர் பூசி இருந்த நிலையை சொல்லுகிறது. முழுக்க அந்த யானை மேனியெல்லாம் வெந்நீர் பூசி நிறுத்தி வைத்திருந்ததை பற்றிய குறிப்பு வருகிறது. அந்த வரிசையிலே சங்க புலவர்கள் சிலருடைய பெயரே மாமூலனார்னு ஒருத்தர் இருக்கார், சங்க புலவருடைய பெயர். அப்படியே நேரடியாக ஏகாம்பரேஸ்வரருடைய திருநாமம், கச்சி ஏகம்பருடைய திருநாமம். அது மான்னு சொன்னால் மாமரம், மாமரத்தின் மூலத்திலே அதனுடைய அடியிலே தோன்றியவர்ங்கிறதுனால மாமூலர் என்பது ஏகாம்பரநாதருடைய திருநாமம். இப்போ கட்சியிலே இருந்த இறைவனுடைய திருநாமத்தோடு ஒரு சங்கப்புலவர் இருந்தார் என்றால் அந்த திருநாமம், அந்த இறைவனுடைய சிறப்புகள், அம்பிகை மாமரத்தின் அடியிலே மாவடியிலே வைத்து வழிபட்டது, இதெல்லாம் அப்போலிருந்து இருந்து வந்த செய்திகளாகத்தானே நாம் கொள்ள முடிகிறது. வெண்பூதியார், வெள்ளை திருநீறு தரித்திருந்தார், இதுதான் பேரே, வெண்பூதியார் அப்படின்னு ஒருத்தரோட பேர். அதே மாதிரி பேரையில் முறுவலார், எயில்னா மதில்கள், உயர உயர இருந்த பெரிய மதில்களை பார்த்து சிரித்து அதை எரித்தவர், பேரையில் முறுவலார்னு ஒரு திருநாமம். திரிபுர சம்ஹாரத்தை சொல்றாங்க, முப்புற தகனம் செய்ததை தமிழ்படுத்தி அந்த பெயரோடு ஒரு புலவர் இருந்திருக்கிறார், சங்க பாடல் பாடியிருக்கார். அந்த பாடல் தொகுப்பு அது நமக்கு வருது பாடல்ல. அப்போ எவ்வளவு தீவிரமான சிவசிந்தனையோடு கூடி பெயரிட்டு இருக்காங்க குழந்தைகளுக்குன்றது தெரியுது. புலவர்கள் இந்த மாதிரி பெயர் தரித்திருந்தார்கள்னா குழந்தைகளுக்கு சிவசம்பந்தமான நாமங்களை எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து வைத்திருக்கிறார்கள்ங்கிறது தெரிய வருகிறது. இதெல்லாம் தாண்டி சங்க புலவர்களுக்குள்ளே ஒருவராக சிவபெருமானை வச்சிருக்கார். சங்கம் வைத்தவர் பெருமான், அதற்கான இலக்கணத்தை கொடுத்தவர் எம்பெருமான். அது பிற்காலத்தில் ஒரு செய்தியாக சேர்த்தே சொன்னாங்கன்னே ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கொண்டாலும்
எத்தனையோ தெய்வங்கள் இருக்கும்போது தமிழுக்கு தலைமை ஸ்தானமாக ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கணும்னா அது ஒரு சிவாலயமாக தான் இருக்கணும்னு நினைச்சிருக்காங்க. வேற எந்த கோயிலுக்கும் போகலையே. எத்தனையோ தெய்வங்களுக்கு கோயில் இருந்த போதும் வேறு எந்த தெய்வத்தினுடைய கோயிலிலும் தமிழ்ச்சங்கத்தை நிறுவாது. அதை மன்னர்களே பின்னால் வைத்ததாக இருக்கட்டும் ஒரு வாதத்திற்கு. ஆனால் தேர்ந்தெடுத்த இடம் சிவாலயத்தை தான். அந்த ஆலயத்திலே கோயில் கொண்டிருக்கும் பெருமான் தான் தலைவர். மொழிக்கு, இந்த மொழிக்கு அவர்தான் தலைமை வகித்தார். இதற்கு இலக்கணத்தை அவர்தான் அகத்திய பெருமானுக்கும் அவர் மூலமாக ஏனைய புலவர்களுக்கும் உபதேசம் செய்தார். முருகப்பெருமானை தனக்கு அடுத்து தலைமையிலே நிறுவினார். அகத்தியர் முருகப்பெருமானுடைய பெரும் பக்தராக இருந்தார். தமிழுக்கு ஒரு தெய்வம் என்றெல்லாம் முருகனை கொண்டாடும் மரபு இன்று வரையிலும் தொடர்ந்து வருகிறது. இப்படியெல்லாம் இந்த மரபு ஏற்படுகிறது என்றால் அப்போ சைவ சமயத்தோடும் சிவபெருமானோடும் அந்த மொழிக்கு இருந்த சிறப்பு இதெல்லாம் போராதுன்னு இறைவன் தானே சங்க புலவர்களுக்குள்ளே ஒருவராக இருந்து தமிழ் ஆய்ந்து தமிழிலே பாடல்களும் புனைந்து அந்த பாடல்கள் எழுதியதுக்கு புலவர் பேரை எழுதும்போது இறையனார்னு பேர் வைக்கிறாங்க. இறைவன் இன்னார் இணையாருன்ட்டு இல்லை. இறைவன்கிறது ஒரு பொது சொல். எந்த தெய்வத்திற்கும் அதை பயன்படுத்தி வருகிறோம், பழக்கத்தில் வந்துவிட்டது. ஆனால் பழைய காலத்தில் இறைவன் என்ற சொல்லே சிவபெருமானை குறித்ததாக ஆகிறது. இப்போ இறையனாருங்கிறது தான் அந்த புலவராக பெருமான் வந்தபோது அவருக்கு பெயரே இறையனார்னு ஆயிட்டுதுன்னா பாடியிருக்கார் இல்லையா? கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாத கண்டது முடிமொல்லாம் பாடுறார் இல்லையா? அப்போ அது அவர் பாட்டு தானே. இப்போ முதல் அந்த பாடல் தான் முதல் பாடல். தொகுத்துட்டு கீழே என்ன பெயர் எழுதியிருக்காங்கன்னா இறையனார்னு போட்டிருக்காங்க. அப்போ தர்மிக்கு பொற்கழிக்காக வேண்டி எம்பெருமான் தானே எழுந்தருளி பாடல் பாடி கொடுத்தாருங்கிறது சங்க காலத்திலேருந்து இருந்து வரக்கூடிய ஒரு நம்பிக்கைன்னு நிலவ பெறுகிறது. அப்படி தமிழுக்கு தானே இருந்து பாடல் புனைந்து மகிழ்ந்தான் என்னும் போது இந்த மொழி கூறக்கூடிய இந்த பகுதியிலே சிவ வழிபாட்டின் தொன்மை எத்தகையதுங்கிறது நமக்கு தெரிய வருகிறது. அப்படி இறையனாருங்கிற சொல்லாலேயே உணரப்படுபவர். நீரும் நிலனும் தீயும் வழியுமாக விசும்போடு ஐந்துடன் இயற்றிய மழுவாள் நெடியோன் தலைவனாக, மதுரை காஞ்சியிலே வரக்கூடிய ஒரு வரி. பஞ்சபூத வடிவமாக இருப்பவன் சிவபெருமான். எடுத்து பஞ்சபூத வடிவம் பெருமானுடையது. நீரும் நிலனும் தீயும் வழியுமாக விசும்போடு ஐந்துடன், ஆகாசத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அம்பரவழியை விசும்புன்னு சொல்லி நீர் நிலன் தீ வழி ஏனைய 4 பூதங்கள். அப்போ 5ஆகவும் இயற்றிய மழுவாள் நெடியோன், கையிலே கூர்மையான வாழ் போன்ற மழுவை ஏந்தி இருக்கும் பெரியவனான பரம்பொருள் யாரோ அவன்தான் இந்த 5மாக உலகை ஆக்கி கொடுத்தான். அதனால்தான் பஞ்சபூத வழிபாட்டில் சுவாமியை முன்னிட்டு தான் கோயில்கள் சொல்கிறோம். வேற எந்த தெய்வத்தையும் நாம் அந்த நிலையிலே வைத்து பார்ப்பதில்லை. அப்போ உலக இயக்கத்திற்கு அடிப்படை, உலகத்தினுடைய கட்டுமானத்திற்கு மூலக்கூறுகள் இந்த 5 பூதங்கள்னு எடுத்துக்கிட்டா அந்த வடிவிலே இருந்து உலகத்தை இயக்குபவனும் எம்பெருமான் தான். படைத்தவனும் தானேயாய் நிறைவிலே அதை தனக்குள்ளே ஒடுக்கும் திறமையும் பெற்றவன் சிவபெருமான் என்பதை பழைய தமிழ் இலக்கியங்கள் கொண்டிருந்ததுன்னு தெரிகிறது. 2 சங்க இலக்கியங்களிலே சிவாலயங்கள் இருந்ததை பற்றிய குறிப்புகள் நேரடியாகவே கிடைக்கிறது. ஒன்று மலைபடுகடம், கூத்தராற்றுப்படை என்று வழங்கப்படும் 10 பாட்டு நூல்களிலே, ஆற்றுப்படை நூல்களிலே ஒன்று. அந்த நூலில் சொல்லும் போது அது திருவண்ணாமலையை அடுத்து இருக்கக்கூடிய செங்கம்ங்கிற ஒரு சின்ன ஊர். அந்த ஊரை தலைநகராக கொண்டு அரசாட்சி செய்த நன்னஞ்செய் நன்னன் என்ற ஒரு மன்னன், அந்த பகுதிக்கான மன்னன். அந்த மன்னனுடைய நாட்டு வளத்தை எல்லாம் சொல்லும் போது நவிரமலைன்னு சொல்லப்படும் அந்த மலை, இன்றைக்கு அதை ஜவ்வாது மலைன்னு சொல்லுவாங்க, அந்த பகுதிகளில் இருக்கக்கூடியது. அந்த மலையினுடைய தொடர்ச்சியாக ஒரு மலையின் மேலே காரியுண்டி கடவுள் கோயில் கொண்டிருந்தார்னு ஒரு செய்தி. காரின்னு சொன்னா கருமையா? இல்ல இல்ல, கருமை இல்லை, கருப்போடவே வச்சுக்கிறோம். அதை காரின்னா விஷம்னு பொருள். விடமுண்ட கண்டனான காரி உண்டி கடவுள் நீலகண்டன்கிறத ரொம்ப அழகா அப்படியே தமிழ் படுத்துறாங்க. நீலமாக இருக்கக்கூடிய அந்த நஞ்சை உண்டவன், நஞ்சை உண்டாருங்கிறது பெருமான் மட்டும்தான். அதனால இந்த பெயர் அவர் ஒருவருக்குத்தான் பொருந்தி வரும். அப்படி காரியுண்டி கடவுளுக்கு அந்த பகுதியிலே மலை மேலே ஒரு கோயில் இருந்ததுன்னு சொல்லப்படுகிறது. அது இன்றைய நிலையில் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இப்போ சமீப காலங்களில் ரொம்ப பிரசித்தியாய் போன அந்த பர்வதமலைன்னு சொல்லக்கூடிய மலையாக இருக்கலாம். அதன் மேலே சிவபெருமானுக்கான கோயில் என்பது பன்னெடுங்காலமாக இருந்து வந்த வழக்கம்னு கொள்ளத்தட்டிலே அப்படி அந்த கோயிலை பற்றிய குறிப்பு நேரடியாக வருது. பர்வதமலையாக இருக்கலாங்கிறது யூகம்தான், அது நேரடியாக சொல்லலை. ஆனால் வர்ணனை அந்த பகுதியை பற்றித்தான். அங்கே இருக்கக்கூடிய மலை, அந்த மலையடிவாரத்திலே ஓடிக்கொண்டிருக்கும் சேயாறு, அந்த ஆற்றங்கரையிலே கிடைத்த வளங்கள், இதை பற்றி தான் பேச்சு வருது. அதனால் அந்த மலைத்தொடரில் மலையுச்சியில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுங்கிறது நேரடியாக பர்வதமலையாக இருக்கலாம்னு கொள்ளப்படுகிறது. மைந்தீச்சரம்னு ஒரு கோயில் வைப்புத்தலமாக அப்பர் சுவாமிகள் பாடுறார். மைண்டீச்சரம் அப்படின்னு ஒரு கோயில். அது எங்கே இருக்குன்னு கேட்டால் அது தகடூர் என்று அழைக்கப்படும் இன்றைய தருமபுரி.
அந்த தர்மபுரியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த கடையேழு வள்ளல்களில் ஒருவரான அதியமான், அவருடைய கோட்டைக்குள்ளே, அதியமான் கோட்டைன்னு இன்னைக்கு அங்கே அகழ்வாராய்ச்சியில் செஞ்சு ஒரு பகுதியை எடுத்திருக்காங்க. அதன் உள்ளே ஒரு சிவாலயம் இன்னைக்கும் இருக்கு. அது பழமையான சிவாலயம்னு நம்பிக்கை. இப்போ அது முழுக்க மாற்றி கட்டி அது புதுசாக காட்சி தருகிறது. ஆனால் அங்கே ஒரு சிவாலயம் இருந்திருக்கலாம்னு ஒரு கேள்வி. ஏன்னா அதியன் என்று சொன்னவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது நெல்லிக்கனி, ஔவையாருக்கு கொடுத்த நெல்லிக்கனி. அவ்வை பாட்டிக்கு சாகாவரம் தரக்கூடிய ஒரு அரியதொரு கனின்னு சொல்லி அந்த நெல்லிக்கனியை கொடுத்து, நீ ஊரா போய் தர்மத்தை வளர்ப்பதினாலே என்னினும் நீ 100 வயசு வாழ்வது உத்தமம்னு சொல்லி ஔவையாருக்கு அதை கொடுத்து வள்ளன்மையினால் பெயர் பெற்றான். அதற்கு ஔவையார் மாற்றாக என்ன பண்ணினான்னு கேட்டா, அவனை தன் தமிழால் வாழ்த்தினான். மனசார வாழ்த்தினா. நல்ல வித்வத்தோடு இருக்கக்கூடியவர்கள், நல்ல தவத்தோடு இருக்கக்கூடியவர்கள் இவருடைய வாழ்த்து மெய்ப்படும்னு நம்புறோம். அதனால்தான் பெரியவர்களை பார்த்தால் நமஸ்காரம் செய்து அவர்கள் வாயினாலே வாழ்த்த பெறுவது, அந்த வார்த்தை மெய்ப்பிக்கப்படும். உள்ளபடியே ஔவையார் வாழ்த்தும் போது உன்னுடைய பெருமை நீண்ட காலம் இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துறான். ஆனால் நீண்ட காலத்திற்கு அவள் கொடுக்கக்கூடிய உமை எதுபோலே தெரியுமா? பால்புரை பிறை நுதல் பொலிந்த சென்னி நீல மணிமிடற்று ஒருவன் போல மன்னுக பெரும நீயே. பால்புரை பிறை நுதல், நெற்றி நிறைய திருநீர் பூசியிருக்கார். அந்த நெற்றி பார்க்கறதுக்கு ஒரு அந்த பிறை போலே, அரைவட்ட பிறை போலே இருக்கு. நல்ல வெள்ளவெளேர்னு சந்திர பிறையை நெத்தியில ஒட்டினார் போலே, அந்த சந்திரன் போலேயே வளைந்திருக்கக்கூடிய நெற்றி, அது நிறைய திருநீர் பூசி இருக்கிறதுனால பால்புரை பிறை நுதல் பொலிந்த சென்னி, அதோடு கூடியவனான அந்த திருமுகத்தை உடையவன் அந்த எம்பெருமான், ஜடையை தரித்திருக்கக்கூடிய பெருமான் நீல மணிமிடற்று ஒருவன் போல. ஒருவன் சொல்லி அந்த சப்தத்திற்கு ஒரு முக்கியத்துவமே அடையன் தருவது. இந்த லட்சணம் அவர் ஒருத்தருக்கு தான். அந்த சிவந்த சடையும் நெற்றி நிறைய பூசி அந்த சந்திரப்பிறை மாதிரியான திருநீரும் கருத்த மிடருங்கிறது பெருமானுக்கு மட்டும் உள்ளான தனித்துவமான அடையாளங்கள். அவர் போலே உன் பெருமை நீடித்திருக்கட்டும்னு வாழ்த்துறான். இப்போ சிவபெருமான்னு கொண்டாடக்கூடிய தன்மை அது இருக்கும் மட்டும் அதியமானை நினைவு கொள்வார்கள்ங்கிறது அவ்வை மூதாட்டி வார்த்தை. இப்போ வரைக்கும் குறைஞ்சபட்சம் 3ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்திலேயாவது அதியமான் இருந்துகிட்டு தான் இருக்கார். பேசுகிற இடங்களில் அவருடைய வள்ளல் தன்மையை நினைவு கொண்டு பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம். இந்த பகுதியை ஆட்சி செய்த எத்தனையோ பெரிய பெரிய மணிமுடி மன்னர்கள் எல்லாம் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியாது. இவர் ஆட்சி செய்ததோ சங்க காலத்தில், ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன அளவில் தான் ஆட்சி செய்திருக்கார். ஆனால் அவ்வை மூதாட்டி வாழ்த்திய வாழ்த்து சிவபெருமானுடைய பெருமை இருக்கும் தனையும் உன் பெருமையும் இருக்கட்டும், அவன் பெருமை நீடிப்பது போல உன் பெருமையும் நீடிக்கட்டும்னு சொல்லி சொன்ன அந்த வாழ்த்து சங்கப்பாடல் தான். பால்புரை பிறைநுதல் பொலிந்த சென்னி நீல மணிமிடற்று ஒருவன் போல மன்னுக பெரும நீயே அப்படின்னு அவனை வாழ்த்திய அந்த வாழ்த்திற்கு அவள் எடுத்துக்கொண்டது சிவபெருமானுடைய தன்மை. அப்போ சாகாவரம் அந்த மன்னனுக்கு வரணும்னு வேண்டாவ, வேற ஒன்றும் இல்லை. உடல் எப்படியுமே போகத்தான் போகுது யாராக இருந்தாலும். ஆனால் அவர்கள் செய்ததும் சொன்னதும் எல்லாம் தானே நீடித்து வாழுது. இப்போ ஔவையாரும் அந்த கனியை உண்டபடியினால் இன்னும் உட்கார்ந்துருக்கிறாளான்னு கேட்டால் இல்லை, சாகாவரம் அந்த உடம்புக்கு தரலை. ஆனால் அவள் பாடி சென்றதும் அந்த அறவுரைகளும் அறிவுரைகளும் இன்று வரையில் குழந்தைகள் ஆரம்பித்து பெரியவர்கள் வரைக்கும் எவ்வளவு பொருள் புதியதான அந்த அறிவுரைகள் அவ்வை வடிவிலைத்தானே நமக்கு இருக்கு. அந்தபடிக்கு அதியமான் செய்த அந்த வள்ளல் தன்மையினால் அவனும் நீடித்து வாழ்கிறான். அவன் பெருமை வாழ்வதென்பது அவனும் வாழ்கிறான் என்ற அளவிலே கொண்டாடப்படுகிறது. இவனை விடவும் பெரிய பெரிய அரசர்கள்லாம் இருந்திருக்கலாம். எத்தனை பேருடைய பெருமை இன்னைக்கு நாம் நினைவில் வச்சிருக்கோம். அதியமான்னு சொன்ன உடனே 10 பேரில் ஒரு 4 பேருக்கான அந்த ஔவையாரும் அவன் கொடுத்த அந்த நெல்லிக்கனியும் நினைவுக்கு வருதுன்னா, அந்த வள்ளல் தன்மையை சிவபெருமான் பெருமை நீடிக்கும் அளவுக்கு உன் பெருமையும் இருக்கட்டும் தான். ஏன்னா பெருமானுடைய தன்மை மரணம் என்ற ஒன்று அவருக்கு கிடையாது. அதுபோல உன்னுடைய பெருமையும் மரணமற்று வாழட்டும்னு அவ்வை வாழ்த்தினாள். அப்படி அவள் தகடூர் அதியமான் கோட்டைக்கு போன போது இந்த சிவாலயமே இருந்திருக்கலாம்னு நம்புறேன். அதுதான் பின்னாளில் காலமாக இருந்து வந்து அப்பர் சுவாமிகள் வைப்புத்தலமாக வைத்து பாடும்போது அந்த திருத்தலத்தை சொல்லுகிறார். அந்த விதத்தில் இந்த 2 கோயில்கள் ஒரு முக்கியமான இடத்தை பெறுகின்றன. அடுத்தது கால வரிசையிலே நமக்கு களப்பிரர்களுடைய ஆட்சி காலம்.